ரொம்ப தீவிரமான புரட்சிகர குணாசமாகவும் மார்க்சிய லெனினியத்தில் ரொம்ப படித்தவராகவும் இருக்கிறதுனால குடும்பத்துக்கு வெளியே குடும்பத்துக்கு எதிராகவும் செயல்படுறாங்கிறது ஒண்ணு. இன்னொரு கட்டமா என்ன பண்றாங்கன்னா, இவங்க அழித்தொழிப்புக்கு போறாங்க. அழித்தொழிப்புக்கு போகும்போது இவங்க அப்பாவே அவங்க வந்து கொலை செய்யற மாதிரி ஒரு காட்சி வருது. இவங்க திருமணம் முடிச்சுக்கிறாங்க. சொல்லும் போது இந்த அம்மா வந்து ஒருபடி இவருக்கு மேல போய் சொல்லுது, அப்பா விட்டுட்டா பையன் சும்மா இருப்பானா, இவனோட மோசமான 2 பேர் சேர்த்து பண்ணியிருக்கேன் அந்த அம்மா சொல்லுதுங்கிறது. இவரை தாண்டிய தன் குடும்பத்து உறுப்பினரே படுகொலை செய்யறதுக்கு அரசியல் ரீதியா சொல்ற அளவுக்கு ஒரு நேர்மையான அரசியல் அறிவு கொண்ட பெண்ணா காட்டப்படுது. ஆனா அதுக்கப்புறம் ஸ்வயம் இறங்கிடுது. எம்ஜிஆர் பட கதாநாயகி மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை பெற்றதுக்கு இவரை சார்ஜ் பண்றாங்க. அது ஏன் அப்படி மாத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. நீ வெளியே போடுற, இன்னும் நீ மக்களை நம்புறியா நினைக்கிறியா, நம்ம வறுமையில் இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், உனக்கு புரியவே மாட்டேங்குது, வாடகை வீட்டில் காசு கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி ஒரு புரட்சிகர பெண்ணாக தன் அப்பாவையும் தன் அண்ணனையுமே கொலை சொன்ன ஒரு பெண்ணு வீட்டு வாடகை கிடைக்கல, பைஸ் கட்ட முடியல, பின்னால மாறுறதுக்கு பாருங்க. அது ரொம்ப செயற்கையான ஒரு கண்ணோட்டமா இருக்குது அந்த கதை. ஆனாலும் இந்த அரசியல் எனக்கு புரியுதுன்றது அது வேற பண்ணி தானே சொல்றாங்க. அது இவரை விட தாண்டி அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பாவையும் அண்ணனையும் படுகொலை செய்ய சொன்ன பெண் அவங்க இவரோட பயணத்துல போவே இல்லையா போல. அழுத்தொழிப்பு படுறதுல அவங்களுக்கு உடன்பாடு இருக்குது. அந்த பெண் குடும்ப பராமரிப்புல எல்லா பெண்கள் மாதிரி ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிற. அவங்க அரசியலுக்கே வரல, வீட்டு வாடகை கட்டல, நீ எப்போ போயிட்டு வருவ அப்படின்னு வழக்கமா அரசியல் கண்ணோட்டம் உள்ள பெண் மாதிரி காட்டப்படுது. பின்பகுதியில முன்பகுதியில அவங்க அறிமுகமாகும் போது இன்னும் சொல்ல போனா சாதி வரி கொண்ட நிலக்கலரா இருந்தான்ல பண்ணையார், அவங்க கூட அந்த பொண்ணை புரட்சிகரமா வளர்த்துருக்கான். இவருக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு பிற்பாடு அந்த பெண் வந்து சர்ற கீழ் இறங்கி ஒரு சராசரி குடும்ப பெண்ணா மாறிடுறாங்க அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தை டைரக்டர் பார்க்க தவறி இருக்கு.